அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 380 இருந்து 430 ரூபா வரைக்கும் உள்ள கலெக்ஷன்ஸ் தான். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம 330 இருந்து தான் சொல்லணும். ஏன்னா 5 சாரீ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வெறும் 350க்கு இந்த சாரீஸ்லாம் தரேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை பார்ப்போமா? பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த 380, அதாவது ஒரு சாரீ இந்த மாதிரி தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 3 சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட இது வந்து 380 தான். அதுவே வெறும் 5 சாரீ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாரியில் இருந்துமே 30 ரூபா உங்களுக்கு கம்மியாகும், அதாவது 350 ரூபா. ஸோ நீங்கள் சாரியை பார்த்துட்டு 350 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், டிசைன் பாருங்கள், வித் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? எல்லாமே வித் ப்ளவுஸு, கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அலாக் அப்படின்ற ஒரு பிராண்டில் வர்றது. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 535, 500 ரூபாயே வாங்கல. 350 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறது உங்களுக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? லோ ப்ரைஸில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய சாரீஸ்ங்க இதெல்லாம். பாருங்கள், ப்ளூ கலர். ஓகேங்களா? இதுவும் வித் ப்ளவுஸ் தான். இது வந்து முகப்பு ரன்னிங்லேயே தான் வருது. ப்ளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இதில் பல்லு இதெல்லாம் டிசைனில் பெருசாக எதுவும் கொடுக்கல, ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ வந்து நான் உங்களுக்கு 380 ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5 சாரீ எடுத்தாலே ஹோல்சேலு. ஸோ உங்களுக்கு ஹோல்சேலாக எடுத்தால் 350. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு டிசைன். இது வந்து இப்படி போட்டுட்டு இது இங்கே போட்டுரும், ஏன்னா உள்ள அமுங்குது. பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்கர், அமர்தீப் சன்ஸ்கர். இதுதான் வந்து உங்களுக்கு முகப்பில் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? நிறைய பேர் பார்க்கவே இல்லையில எப்படி இருக்குன்னு. இந்த சாரீ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதை பார்க்குறதுக்கே நமக்கு டைம் போயிருமே. ஸோ ஓகே, குயிக்காகவே பார்த்துரும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு. ஆக்சுவலாக இவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்க தேவையில்லை, மடிக்கணுமே. சரி, ஓகே, பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இது வந்து இந்த சாரிக்கானது. ஸோ முதல்ல வந்து ஒவ்வொரு பிராண்டோடைய கிளாத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா கிளாத்துமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லீசான்ற பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் இந்த மரப்பு மாதிரியும் தெரியுது, ஆனால் சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கலர் பாருங்கள். இது வந்து பல்லு ஏரியா, ஐ மீன் வந்து முகப்பு வித் ப்ளவுஸ் தான் எல்லாமே. ஸோ வந்து கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. இதை பாருங்கள், நேவி ப்ளூ கலர். நான் பிராண்டுன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. லேபிள் இல்லை, ஏன்னா வந்து ஆஃபரில் வர்றது ஏன்னா கலந்து தான் வரும். இது வந்து வின்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு. வருண் அப்படின்ற நேம் போட்டிருக்கு, பிராண்ட் நேமு. ஸோ எல்லாமே புதுசாக தான் இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் கலந்து தான் வருது. இது வந்து பல்லு, சரி, அங்கே வந்து முகப்பு. சன்ஸ்கர், அமர்தீப் சன்ஸ்கர். இது வந்து முகப்பேரியா. ஓகேங்களா? ஸோ முகப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி வருது. ஸோ முகப்பு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, மல்டி கலராக கூட இருக்கலாம். இது வந்து ப்ளவுஸு. ஸோ எல்லா கலரும் சேர்ந்து வருது. அப்புறம் இது சூப்பர் சாய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நந்தினியில் வரும். நந்தினி வந்து சூப்பராக போடுவாங்க, ஒரே சொல்ல முடியாது அவங்கள. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வர அந்த முகப்பு நந்தினி. அப்புறம் வந்து இதை பாருங்கள், சூப்பராக இருக்கா, நல்ல பிளாக்கான கலர். லக்ஷ்மி, இந்த பிக்சர் தான் தெரியும், ரெஜிஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படியும் ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். 150 ரூபா தாராளமாக நீங்கள் லாபம் பார்த்துக்கலாம். 500 ரேஞ்சில் கூட நீங்கள் விற்றுக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் அப்படின்னு வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனாலில் வரும் சாஃப்ட் டச். இதிலே பார்த்தீங்கன்னா பதஞ்சலின்னு சொல்லிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த இருக்குது. அதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதையும் பாருங்கள். அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான், என்ன ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இதை பாருங்கள், இது என்ன பிராண்டு? அமர்தீப் சன்ஸ்கர். இதெல்லாம் வந்து பாருங்க, வெறும் 350 ரூபா 5 சாரீ எடுத்தாலும் நான் உங்களுக்கு ஹோல்சேல் மாதிரி தர்றேன். அமர்தீப் சன்ஸ்கர்
அப்புறம் பாருங்க, இது வந்து நிக்கேஸ்ல வந்து பான்ஸ் அப்படின்ற ஒரு நேம்ல வர்றது. நல்ல இது வந்து நல்ல திக்கா இருக்கும், டிரான்ஸ்பரண்டாவே இருக்காதுங்க சுத்தமா. சரிங்களா, டிரான்ஸ்பரண்டாவே இருக்காது, நல்ல திக்கா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் கிளாத்து. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டு கம்மி தான். இது எடுத்து இப்படியே போட்டுக்குவோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. ஐ மீன் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வருது. முதல்ல வந்து நம்ம 380, அதாவது 350 ரேஞ்சு ஹோல்சேல், அந்த ரேஞ்சே நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது பாருங்க, விஜயலக்ஷ்மி கலர் பாருங்க, முகப்பு இது ஓகேங்களா. எல்லாமே வித் ப்ளவுஸ் தான், எதுவுமே வித்தவுட் ப்ளவுஸ் கிடையாது. கடைசியாக எடுத்து போட்டுருவோம். அப்புறம் இதை பாருங்க, இது என்ன பிராண்டு, லீசா. பார்க்குறதுக்கான சூப்பராக இருக்குது. ஜப்பான் பியூட்டியில் அந்த மாதிரி வந்த ஞாபகம், ஆனால் ஜப்பான் பியூட்டியில் அந்த மாதிரி முகப்பு வராது, இதில் முகப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ஹோல்சேலுக்கு தான் பயங்கரமாக ஆஃபர் தந்திருக்கேன். வெறும் 350 ரூபாய்க்கு வெறும் 5 சாரி தாங்க. 10 உங்களை எடுக்க சொல்லல, 15, 20 ஃபுல்லாக எடுக்க சொல்லலை, வெறும் 5 சாரி எடுங்க, நான் உங்களுக்கு இந்த ரேட்டு தர்றேன். ஏங்க ஓடாதனால தான் இந்த மாதிரி ரேட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த சாரிலாம் ஜெட்டு வேகத்தில் போகுங்க, ரொம்பவே ஸ்பீடாக போகும். ஆனால் நிறைய பேர் இந்த 5 சாரிலாம் கேட்டு எனக்கு இதெல்லாம் ஹோல்சேல் தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம பொதுவாக தான் செல் பண்ணணும். அதனால தான் வந்து இப்படி ஒரு ஆஃபர் நான் உங்களுக்கு தர்றேன். எனக்கு எப்படி போட்டாலுமே போயிடும், ஆனாலும் வந்து நம்ம எல்லாருமே வாங்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆஃபர் போடுறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுதான், செம்மையான ஆஃபர் போடுவோம், ரொம்பவே சூப்பரான ஆஃபர்லாம் போடுவோம், ரொம்பவே ஆச்சரியப்படுற அளவுக்கும் போடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான்லாம் அதில் உங்களுடைய விருப்பம் தான், எதுவுமே கம்பல் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப் லிங்க் இருக்குது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல்ல அப்டேட் யூடியூப்பில் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் ஓகேங்களா. இந்த மாடல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கா. ஒன் டைம் வந்து இதில் நிறைய கலர்ஸ் வந்துருந்துச்சு, அப்போ வந்து ரொம்பவே ஸ்பீடாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மாதிரி இது ஒன்று இருக்குது, வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து என்ன பிராண்டுன்னு தெரில, பார்க்குறதுக்கு வந்து எனக்கே தெரியலங்க என்ன பிராண்டுன்னு, வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து பேர் தெரியல அப்படின்றதுனால தான் வந்து உங்களுக்கு இந்த 380 கேட்டகரியில் இதை நான் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், இது வந்து சுத்தமாக போட்டு வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். என்ன இதில் இது பிச்சா தான் தெரியும், ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களா. இதில் வந்து முகப்பு பகுதி சூப்பராக இருக்குல்ல, முகப்பில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இது எல்லோ கலர், சரி ஓகே, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு எல்லோ கலர். நிறைய பேர் வந்து ரங்கோலி மாடல் கேட்குறீங்க, நானும் ட்ரை பண்ண தாங்க செய்கிறேன், கிடைக்க தாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் பாருங்க, எல்லோ கலர் சூப்பராக இருக்கா. உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தெரியல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இது வந்து அமர்தீப் சன்ஸ்காரில் வர்றது, காவி கலர், விரும்புகிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் இதை பாருங்க, இது லாஸ்ட் டைம் வந்து நம்ம காமிச்சிருந்தோம், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அப்படின்னு. இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் யதார்த்தமாக பார்க்குறேன் பேக்கிங்லேயே இருந்துச்சு. ஸோ அதை பிரித்து இப்போ நான் திரும்ப போட்டு வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு, சாரியோட கலர் இப்படி இருக்குது, நல்லா இருக்காங்க. இது எவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க தெரியுமா, அப்போ எடுத்துருக்கலாம். கஸ்டமர் கேட்டாங்கன்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது பாருங்க, திரும்ப ரீசல் வந்துருக்கு. ஓகே, இப்படி இருக்கட்டும். அப்புறம் இதை பாருங்க, இது வந்து ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நேமில் வருது, மேக்கிங் யூ மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு. அது பேர் சாப்பிட்டு போனாலும் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் 500 ரூபாய் ரேஞ்சு போட்டிருக்காங்க. பவுடர் ஃபீ சரி ஓகே, ப்ரைஸ் டாக் உங்களுக்கு தேவைப்படும். 499 ரூபா ரேஞ்சில் வந்து லோக்கலில் செல் ஆகிருக்கு பவுடர் ஃபீல். ஆனால் வந்து இது நான் சொன்னேன்ல, இந்த பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி கிளாத்து. இப்போ அமர்தீப்பில்
சன்ஸ்காரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்வீட் ரோஸாக இருக்கட்டும், சாக்ஸி கிடையாது ஸ்வீட் ரோஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நல்லா இருக்கு. சரி ஓகே, அடுத்து இது. ஆமாம், இது கொஞ்சம் க்ளோஸாக பாருங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில சாரீஸ்லாம் இதில் இருக்கு. இது பாருங்க, மீனாட்சியில் சாஃப்ட் ஃபீல் நிறைய பேருக்கு தெரியுங்க. இது சாஃப்ட் ஃபீல் வேற மாதிரி இருக்கும். அது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் எடுத்து பயங்கரமாக செல் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் ஃபீலு சும்மா அப்படி இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். 350 ரூபா ரேஞ்சுக்கு இதே நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. கலர் பார்த்துக்கோங்க, தரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது என்ன பிராண்டுன்னு தெரில, பார்க்குறதுக்கு மீனாட்சி மாதிரி தான் தெரியுது. நல்லாவும் இருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இப்படி இருக்கட்டும். ஏன்னா வந்து சாரீ மேலே அப்போ தான் காட்டுறது கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு எந்த சாரீ எங்கே வச்சுக்கணும்னு தெரியும். அப்புறம் இதை பாருங்க, இது வந்து யூனிஃபார்ம் சாரீஸில் வரும். பார்க்க நல்லாவும் இருக்கும் பாருங்களேன். நல்ல ஒரு அழகான க்ரீனில் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் ஒரு கலர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது. ஸோ இந்த சாரீஸ்லாம் பாருங்க, இதில் ஒரு 2 சாரீ, இதில் ஒரு 3 சாரீ, இப்படி கூட நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான், உங்களுடைய விருப்பம் தான். எப்படி எடுத்தாலுமே அதுக்கான ப்ரைஸ் போட்டு உங்களுக்கு நீட்டாக தந்துடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை, கலந்து தாராளமாக எடுங்க. ஸோ இது மட்டும்தானா கலெக்ஷன்ஸ் கேட்டால் அதுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 480 ரேஞ்சில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரேட்டில் வரும். அதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதில் பார்ப்போம், ஓகேங்களா? ரேட்டு கம்மியிலேருந்தே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீர்சன் அப்படின்ற வீர்சன் 24 கேரட். 24 கேரட் நல்லா இருக்குங்க. எனக்கு நாற்று அப்படியே வந்து நந்தினியில் வரும் பார்த்தீங்களா, 24 கேரட்னு அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். அதனால் வந்து உங்களுக்கு 380 ரேஞ்சில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து முகப்பு, ஓகேங்களா? ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் சீக்கிரம் ஓடிடும். உண்மையே சொன்னால் இந்த மாதிரியான டிசைன் தாங்க நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நான் ஷாராக சொல்கிறேன், இது ரொம்பவே சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகிருக்கும். அது என்னமோ தெரில, ஃப்ளவர் டிசைனை விட இந்த மாதிரியான ஆர்ட் டிசைன் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். எடுத்ததை விடக்கூடாதுன்னு தான் நானே எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்கு, எல்லாம் கேட்லாக் பீசஸாகவும் வந்துருக்குங்க நிறைய. சும்மா எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேட்லாக்கோடய வச்சு கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா முகப்பு, கலரை பாருங்கள், வயலட் கலர், நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரி, டைம் போயிட்டுருக்கு, குயிக்காக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவில் ஹை ஸ்பீட் ஜரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா இந்த மும்தாஸ் இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜரி மாதிரி லைன் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் 450 தாராளமாக போட்டிருக்கலாம். பட் இதோட ரேட் என்னன்றது ஷுவராக எனக்கு தெரியல, என்ன ப்ரைஸ்ன்றது எனக்கு தெரியல இது எப்படின்னு. அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த ரேட் போட்டிருக்கேன். சந்தேகத்தில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரேட்டு கம்மியாக தான் போடுவோம். ஷுவராக அந்த பிராண்ட் இந்த ரேட் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான ரேட்டு வந்து அதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் போடுவோம். அப்படி இருந்துமே கூட நார்மலாக வர்ற ஹோல்சேல் ரேட்டு தான் இதுக்குமே உங்களுக்கு வந்திருக்கு. லீஃப் டிசைன் பாருங்கள், பிளாக் கலர், க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு லீஃப் வர்ற மாதிரி. அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த ஹை ஸ்பீடு, அதில் இன்னும் ஒரு கலர், இது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வாங்குறதுக்குள்ளே கண்டிப்பாக யாராவது வாங்கியிருப்பாங்க. ஆனால் முந்திக்கோங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எடுங்க, ஓகேங்களா? எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் விரும்பினா மட்டும் எடுங்க. உங்களுக்கு நீங்கள் விரும்பலை, இல்லை நான் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னாலும் ஜஸ்ட் சும்மா பாருங்கள், வீடியோ பாருங்கள். மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகே, இதுலேருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஏன் வந்து தட்டி கழிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஏன்னா நான் அப்படி தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தடவையுமா வந்து இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் இதே லைக் பண்ணுறவங்க இருக்க தானே செய்வாங்க, லோ ப்ரைஸில் வாங்குறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸே நான் எடுக்க ஆரம்பிச்சது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அமோகமாக போய்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தா அலாக்கில் வர்றது, அலாக் வந்து நல்ல ஒரு பிராண்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா தரமான சாரீஸ்லாம் போடுவாங்க. அடுத்த வீடியோவில் பாருங்கள், இவங்களுடைய நல்ல குவாலிட்டியான சாரீஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இது பாருங்கள், சூப்பராக இருக்கா அலாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 535 ரேட்டில் வந்து இது செல் ஆகிட்டு இருந்தேன். 500 வாங்கில 500 ரேஞ்சுன்னு. அப்புறம் இது பாருங்கள்,
அமர்தீப் சாஃப்ட் ஃபீல் 570 ரூபாய் ரேஞ்சில் போகிறது. இதெல்லாம் நான் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம் 430 ரேஞ்சுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் ஹோல்சேலாக போய் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ரேட்டு தான் வரும். ஆனால் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா வீணா போனவங்க ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் எப்படியுமே கட் பண்ண தான் செய்வீங்க. ஏன்னா கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. தவறுதெல்லாம் நடந்ததோ இல்லை எப்படின்னு தெரியல. பட் ஓகே, ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், மிஸ் ஆகலாம் செய்யாது. அதனால் நான் உள்ளே பதுக்கி வச்சிடுறேன். ப்ளவுஸு கட்டாயிருக்கு, கட்டாயிருக்குல்ல, கட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் நடந்ததா என்னன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த பார்த்தோம்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 அந்த ரேஞ்சில் வர்றது. அதான் ஒரு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஹோல்சேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து 350. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 430 ரேஞ்சில், அதாவது 430 ரூபாய் ரேஞ்சில் நம்ம பார்க்குறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது சிங்கில் எப்படி எடுத்தாலும் சரி 5க்கு மேலே போகும்போது உங்களுக்கு 400 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ சாரீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு 400 இதெல்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்களே முடிவெடுங்க. சூப்பர் சாய்ஸ். கலர் பாருங்க, இது நான் சொல்லவே தேவையில்லை, பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படி கிளாத் பஞ்சு போலவே இருக்கும் இல்லையா? இல்லை சாரிங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 ரேஞ்சு தான். என்னடா அது சூப்பர் சாய்ஸ், அந்த ரேட்டு கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஓகே, இது வந்து 380 ரேஞ்சு. ஓகேங்களா, 380ங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன். 430 அந்த ரேஞ்சு, 380 ரேஞ்சு தான் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சூப்பர் சாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் இந்த அமர்தீப் ஸ்வீட் ரோஸ் இந்த மாதிரிலாம் வருதுல்ல, அந்த மாதிரியே இருக்கும். அமர்தீப் ஸ்வீட் ரோஸ்லாம் இதில் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் சிஃபான் நந்தினியில் வருது. இதில் கேட்லாக் இருந்துச்சு, ஸோ நான் எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் 4 கலர் வரும், அதில் ஒரு கலர் இந்த கலர் வந்திருக்கு. கிளாத் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், கஸ்டமர் விரும்பி எடுக்கணும் அப்படின்னா இதில் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அமர்தீப்பில் சாஃப்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க, சூப்பரான கலர் பாருங்களேன். ஒரு ரங்கோலி மாடல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ரங்கோலின்றது என்ன, கோலம், ஒரு கோலம் போட்ட டிசைன் மாதிரி. இது பாருங்க, நல்லா இருக்கா? நான் எடுத்து போடாததுக்கு காரணம் மேபி இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நீங்களும் உங்களை நேரம் பார்க்குறதுக்கு காரணம் தானே. கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சாரீஸ் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களாம் பார்க்குறதுனால தான் எனக்கு வியாபாரமே போகுது. யூடியூப்பில் பார்க்குறதுனால இல்லை, நீங்கள் பை பண்ணுறதுனால. இல்லைன்னா நான் எங்கே போகிறது? ஆக்சுவலாக வந்து அந்த 480 அந்த ரேஞ்சுமே கூட நான் சேர்த்து போட்டிருப்பேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அவ்வளோ தூரம்னா நீங்கள் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஸோ வியாபாரம் ஒழுங்காக ஓடணுன்னா கொஞ்சம் பார்த்து தான் அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து 2 ரேஞ்சாக நான் உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ப்ளவுஸு, இது முகப்பு. இப்போது இதில் வர்ற எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 சாரியில் அதில் சூஸ்டாக வர்ற ஒரு 100 சாரி தான் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, வாங்க சொல்கிறாங்க, ஸோ அதிகமாக நான் பேசக்கூடாது. ஸோ மாடல் மட்டும் பாருங்கள், ஓகேவா? இது முகப்பு. ஸோ வாங்க சொல்கிறாங்களே, என்ன டைம் தானே யோசிக்கிறீங்க? கரெக்டாக 4:45. ஓகேங்களா? அவசர அவசரமாக தான் போடுறேன். இந்த வீடியோ வர்றதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 6 மணி ஆகும்னு நினைக்கிறேன். 6:30 வந்துடும். மாடல் பார்த்துட்டீங்களா?
இது வந்து அலாக்ல வர்றது. அலாக் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், நல்லா இருக்கும். முகப்பு ஓகே. நான் சொன்னது போல 350 பார்த்துட்டீங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே 430 ரேஞ்ச். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா மாடலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சோனாலில் வர்றது. சாஃப்ட் ஃபீல் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா இது வந்து ஏதோ ஒரு பேர் வரல, எந்த பேர் சொல்லலாம். சாரி, சாஃப்ட் டச். சாஃப்ட் டச் மாதிரியே வந்து இது வந்து பதஞ்சலி. கிளாத்து அட்டகாசமாக இருக்கும், செம்ம சாஃப்டாக நல்லா இருக்கும். லோக்கலில் வந்து 480 500 இந்த மாதிரி ரேஞ்சா 550 சரியான ஞாபகம் இல்லை. ப்ரைஸ் டேக்கையும் காணும் இதில். ஆனால் இதில் 600 போட்டுருந்துச்சு. 600 செல் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல, மேபி கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு நான் சொன்னது போல் வெறும் 430 ரூபா ரேஞ்ச். சிங்கிள் சாரி 10 சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இது கேட்லாக்கு 10 சாரி ஒரு 5 சாரீஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே 400 ரூபாய் ரேஞ்சு. ப்ரைஸில் மாற்றமே இல்லைங்க. நான் என்ன ரேஞ்சு சொல்கிறேனோ, என்ன ரேட்டு சொல்கிறேனோ அது அப்படியே உங்களுக்கு வரும். இது வந்து சரி, இது வந்து 400 இல்லை, இதில் நம்ம 24 அப்டேட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு 380 இந்த ரேஞ்சு வர்றது தான். தவறுதலாக வந்துருக்கு. ஓகே, இது ஒன்று மட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரேஞ்சு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததை விட இது தரமாக இருக்கும் இப்போ வர்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது பாருங்க, 24 மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து இன்னும் பிராண்டு சரியாக இல்லை, அதனால் வந்து இந்த ரேட் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு கேட்லாக் இருக்கு. சாரி பாருங்க, சூப்பராக இருக்கும். இதுன்னு தெரியல. இது ப்ளவுஸ். ஸோ பார்டருக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் சேம் ஒரே கலர் தான் ப்ளவுஸ்க்கு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன். இது வந்து ரேட் அதிகம். உருவம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு தெரியல. 665 ரேட்டு, 650 ரூபான்னு வைங்களேன், அந்த ரேட்டில் வருது. ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்க, ஐ மீன் வந்து முகப்பு பாருங்க, இப்படி தான் இருக்கும். ப்ளவுஸ் வந்து இது. ஓகேங்களா, நல்ல காம்பினேஷன். அப்புறம் இதை பாருங்க, ஃப்ளவர் டிசைன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் இது பார்க்க ஜப்பான் பியூட்டி மாதிரியே தெரியுது. பார்க்கணுங்க. அடே ஜப்பான் பியூட்டிங்க நினைச்சேன். என்னடா இது ஸ்டைலா? சரி, ஓகே. இது எவ்வளோ கொடுக்குறது? என்ன பிராண்டு? ஆனால் மீனாட்சி மாதிரி தான் தெரியுது. சரி, ஓகே, மீனாட்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 320 ரூபாங்க. ஓகேங்களா, 320. ஜப்பான் பியூட்டி பார்த்தாலே தெரியுது, மீனாட்சியாக தான் இருக்கும். சாஃப்ட்னஸ் அப்படி தான் தெரியுது. சரி, 320 வேணுன்றதும் வாங்கிக்கோங்க. அப்புறம் இதை பாருங்க, உள்ள நம்மள்கிட்ட. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, நல்லா இருக்கா? ஒரு டவுட்டுக்கு தான் ஓப்பன் பண்ணேன். எவ்வளவோ தர்றாங்க. இது பாருங்க, இது வந்து தொட்டாலே தெரியுது. இது கண்டிப்பா வந்து அமர்தீப்ல ஸ்வீட் ரோஸ். ஓகே, அமர்தீப்ல ஸ்வீட் ரோஸ். ஓகேங்களா, பார்த்தாலே தெரியுது, சாஃப்ட்னஸ்லேயே தெரிஞ்சிடும். அப்புறம் இது நம்ம பார்த்துட்டோம்ல, இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இது வந்து அமர்தீப்ல சாக்சி. இது முகப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து முகப்பு ஏரியா. ஓகேவா, இப்போ முகப்பு, சாரி, இது வந்து ப்ளவுஸ் ஏரியா, இதுதான் வந்து முகப்பு. ஓகேங்களா, அமர்தீப்ல சாக்சி.
அப்புறம் இது கியா, இவங்க இப்போ கார் கம்பெனிலாம் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. லீசாவில் கியான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து முகப்பு ப்ளவுஸு. அப்புறம் இது அமர்தீப்ல ஸ்வீட் ரோஸ் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகம். அதனால தான் வந்து உங்களுக்கு 430 இந்த ரேஞ்சில் வருது. அதுவும் ஒரு ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா 400 தான். ஹோல்சேலே வந்து 450 ஏதோ ரேட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதை விட கம்மியாக தான் வந்து சிங்கிள் சாரிக்கே தரேன். இது பார்த்தீங்கன்னா மீனாட்சியில் ஏடிஎம். இதை விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ரூபா கிடைக்கும். அதனால தான் இதுக்கு ஏடிஎம்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து முகப்பு. ஓகேங்களா? நல்லா இருக்கும். முகப்புக்குள்ள ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபைனலாக இந்த ஒரு பண்டல். ஸோ இவ்வளோ தூரம் பார்க்குறீங்களான்னு தெரில. பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இதில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உதவியால் எனக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சாய்ஸ். இது வந்து கொஞ்சம் நியூவாக வந்தது, ஆனால் இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். பாருங்கள், முகப்பு தரமாக இருக்கா? பிளாக் கலர், கண்டிப்பாக சீக்கிரம் போயிடும். அப்புறம் பத்தஞ்சலி லாஸ்ட் பண்டல் தரமாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா, இது முகப்பு. ஸோ ரன்னிங்லேயே தான் கொடுத்துருக்காங்க. பதஞ்சலி, அதே பதஞ்சலியா? அதிநாத். இது வந்து ரேட் அதிகமாக வருது, ஆனால் ப்ளூ கலர்ன்றதுனால எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு தெரில. அதனால ரேட்டு கம்மியானதில் உங்களுக்கு சேர்த்துட்டேன். ஆனால் இது ரன்னிங்லாம் வரல, முகப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அதிநாத். ஆக்சுவலாக இது வந்து 480 ரேட்டு போடணும், 430 நான் உங்களுக்கு தர்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்மார்ட் நந்தினி. இது கிளாத்தே வேற, இந்த எந்த கிளாத்தோடையும் இது சேராது. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாத்து. இது வந்து முகப்பு. ஓகேங்களா? இதுதான் முகப்பு. ஆக்சுவலாக ரன்னிங்லேயே தான் வருதுன்னு நினைக்கிறேன். சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் வருது. அப்போ ப்ளவுஸ் இது கொஞ்சம் கேப்பில் நீங்களும் பார்த்துங்க மாடல் எப்படி இருக்குன்னு. இது ப்ளவுஸ் மடிக்கிற வேலை. அப்புறம் இது பாருங்க, இது வந்து கேசரி அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கலாவில் வரும். இது ரேட் ரொம்ப அதிகம், 630 ரேஞ்ச். ஓகேங்களா? பட் ஓகே, ஒரே ஒரு சாரி தான் இருக்குது அப்படின்றதுனால தான் இது நான் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு தரேன். இது முகப்பு. ஓகேங்களா? முகப்பு. இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா கேசரி. கேசரி மைதா மாவு எல்லாம் வரும். நீங்கள் பதஞ்சலி கேட்லாக் இதில் இருக்கட்டும், உங்களுக்கு தேவைப்படலாம் மேபி. இது வந்து உங்களுக்கு இந்த இருக்குது முகப்பு ஏரியா. ஓகே, இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் விற்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி தான். ப்ளவுஸ் இது முகப்பு, இது ப்ளவுஸு. நல்லா ஸ்கை ப்ளூ மாதிரி வாட்டர் கலர். இது பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சோனாலில் வரும். நீங்கள் எப்படி சொல்கிறது, கிளாத்லாம் நல்லா அருமையாக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்ககிட்ட இன்னும் டிசைன் வந்து இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறோம், ஆனால் வரமாட்டேங்குது. தனிச்சு தான் போடுறாங்க. ஃபேமஸாக போடுற அந்த மாதிரியான கலர்லாம் அதிகமாக போடுறாங்க. சொல்லி வாய முடியலாம், நல்ல கலராக வந்துருக்கு. இது பாருங்கள், பதஞ்சலி முகப்பு. இது ப்ளவுஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி தான். இது ஆல்ரெடி நம்ம ஒரு மாடல் பார்த்தோம்ல, ரெண்டும் ஒரே சாரி. ஸோ ஒரே கலரில் ரெண்டு இருக்குது. இதுவும் பதஞ்சலி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகாலில் வரும், கிட்டத்தட்ட இதே மாதிரியே இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ரீகால் இல்லை, 24 கேரட்டில். அப்புறம் இது வந்து சாஃப்ட் ஃபீல். இது வந்து நியூவாக இப்போ வந்தது. ஒன்று தப்பி தவறி தாவி வந்துடுச்சு, அதனால் இது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிளாக் கலர் ஜெட்டு வேரில் போயிடுவாங்கலாம். பாருங்க, நான் சொல்கிறேன், இது சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆயிடும். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்ததில் உள்ளது தான், சாஃப்ட் ஃபீல்டில் வர்றது. இங்கே இந்த இருக்கு, இங்கே முகப்பு. அந்த இருக்கு முகப்பு. ஓகேவா?
என்னடா இவ்வளோதான் காட்டுறா, கொஞ்சம் தெளிவாக காட்டேன்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இவ்வளோ சாரீலாம் இவ்வளோ தூரம் காட்டுறதே பெரிய விஷயங்க. இது ப்ளவுஸ், இது ப்ளவுஸ் ஏரியா, முகப்பு இந்த இது முகப்பு ஏரியா நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் சாரீஸை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். தெளிவாக தான் நான் சொல்லியிருக்கேன், தெளிவாக தான் காமிச்சிருக்கேன். ரேட்டில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர்லாம் ஓடி இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணிடுவேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காதீங்க, லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரைஸு இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்காது, ஸோ மிஸ் பண்ணாதீங்க.